சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த ஒரு 10 திங்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு எழுதிட்டு போயிடுவோம். அங்கே போயிட்டு சரி இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம், அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அது ஒரு 10 திங்ஸ் வந்துடும். வாங்கிட்டு வந்த பிறகு அந்த மளிகை சாமானெல்லாம் ஒரு கபோர்ட்லேயோ இல்லை ஒரு பேஸ்கெட்லேயோ போட்டு வைப்போம். சரி அந்த கபோர்டை ஒரு நாள் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா அதில் அவ்வளோ திங்ஸ். சரி ஒன்று ஒன்றா எக்ஸ்பைரி டேட் பார்த்து ஒன்று ஒன்றுத்தையும் காலி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்பா ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சாச்சுப்பா அப்படின்னு நினச்சிட்டு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறேன். அந்த ரூ ஆஃப்ஸா மட்டும் உட்காந்துருக்கு. அது வந்து நோம்புக்கு வாங்கினது. இப்போ அடுத்த நோம்பும் வரப்போகுது. அதுக்கும் எக்ஸ்பைரி இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாச்சும் புதுசாக பண்ணிடணுமே அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரூ ஆஃப்ஸா கேக் பண்ணியாச்சு, ரூ ஆஃப்ஸா அகர் அகர் பண்ணியாச்சு. வேறு என்ன பண்ணலாம், அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் வேறு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணது தான் அந்த ரூ ஆஃப்ஸா பன். அந்த கலரே பார்த்திங்களா, அந்த ஒரு பேஸ்டல் பிங்க் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கலரு. நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிருந்தா நல்ல டார்க் கலர் கிடச்சிருக்கும். ஆனால் நான் ஊற்றினது ரூ ஆஃப்ஸா அந்த மைல்டான ஃப்ளேவரு, அந்த மைல்டான கலரில் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ரெசிபி முடிஞ்சிருச்சு. ஆனால் ரூ ஆஃப்ஸா இன்னும் கொஞ்சம் இருக்குது. வேறு எதுவும் ரெசிபி தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.